ராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் புதிய அனுபவங்கள் உங்களை எதிர்கொள்ளவிருக்கின்றன. குரு பகவான் உங்கள் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்கள் பேச்சின் வலிமை அதிகரிக்கிறது. நீங்கள் பேசும் வார்த்தைகள் பிறரின் மனதில் ஆழமாக பதியும். இதனால் பலருக்கு உங்கள் ஆலோசனைகள் பயனுள்ளதாக மாறும். உங்களின் நிதிநிலை மெதுவாக உயரத் தொடங்கும். குடும்பத்தில் நீங்கள் கூறும் கருத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். ஆனால் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். மன அமைதியை பாதுகாக்கும் போது பல பிரச்சனைகள் தானாகவே சரியாகும். உங்களின் பொறுமை இம்மாதத்தின் முக்கிய ஆயுதமாகும். மேலும் சனி பகவான் உங்கள் 11ஆம் வீட்டில் இருப்பதால் நீண்ட நாட்களாக காத்திருந்த ஆசைகள் நிறைவேறும். தொழிலில் புதிய வழிகள் திறக்கப்படும். உங்களின் நண்பர்கள் வட்டத்தில் நன்மை தரும் நபர்கள் சேர்வார்கள். அவர்களின் உதவியால் சில முக்கிய முயற்சிகள் வெற்றி பெறும். பணவரவு அதிகரிக்கும். ஆனால் அதே நேரத்தில் தேவையற்ற செலவுகளும் கூடலாம். பணத்தை திட்டமிட்டு பயன்படுத்துவது முக்கியம். சனி பகவான் உங்களுக்கு சுய கட்டுப்பாட்டை கற்றுத்தருகிறார். நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள். அது மட்டுமில்லாமல் ராகு பகவான் உங்கள் 12ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் சில புதிய அனுபவங்கள் ஏற்படலாம். மனதில் சில குழப்பங்கள் தோன்றினாலும் அவை தற்காலிகமானவை. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். சிலருக்கு வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் கிடைக்கும். அவை உங்கள் எதிர்காலத்திற்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். ராகு பகவான் உங்களுக்கு புதிய வகையில் யோசிக்கும் திறனை அளிக்கிறார். இதனால் உங்கள் பார்வை விரிவடையும். ஆன்மீக தியானம் மேற்கொண்டால் மன அமைதி நிலைக்கும். அதே நேரத்தில் கேது பகவான் உங்கள் 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறார். இதனால் சில உடல்நல குறைபாடுகள் தோன்றலாம். ஆனால் அவை மிகச் சிறியவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது முக்கியம். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கிய உணவு பழக்கம் உங்கள் உடலை வலுவாக்கும். கேது பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் அளிக்கிறார். உங்கள் மனம் நிதானமாக இருக்கும் போது உடலின் சக்தியும் அதிகரிக்கும். உங்கள் எதிரிகள் மன வலிமை இழந்து பின்வாங்குவார்கள். மன உறுதி உங்கள் வெற்றியின் காரணமாகும். அதேபோல் மாணவர்களுக்கு இது ஒரு சவாலான ஆனால் நன்மை தரும் மாதமாக இருக்கும். குரு பகவான் உங்கள் 2ஆம் வீட்டில் இருப்பதால் நினைவுத்திறன் அதிகரிக்கும். ஆனால் கவனச்சிதறல் வராமல் இருக்க வேண்டும். படிப்பில் தொடர்ந்து முயற்சி செய்வது முக்கியம். சில புதிய பாடங்கள் ஆரம்பத்தில் கடினமாக தோன்றினாலும் பின்னர் எளிதாக மாறும். ஆசிரியர்கள் உங்கள் உழைப்பை பாராட்டுவார்கள். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்பவர்கள் தைரியமாக செயல்பட்டால் நல்ல முடிவுகள் கிடைக்கும். நண்பர்களின் துணை உங்களுக்கு உதவும். மேலும் காதல் உறவில் இருப்பவர்களுக்கு இது ஒரு நிம்மதி தரும் மாதம். சுக்கிர பகவான் உங்களுக்கு பாசத்தையும் புரிதலையும் அளிக்கிறார். சிலருக்கு நீண்ட நாள் விரிசல்கள் சரியாகும். உறவில் நேர்மையும் நம்பிக்கையும் பெருகும். சிலருக்கு குடும்பத்தினரின் அனுமதி கிடைக்கும். ஆனால் உறவில் தேவையற்ற கற்பனைகளை தவிர்க்கவும். சுயமரியாதையை பாதுகாப்பது அவசியம். நீங்கள் உண்மையுடன் நடந்தால் உறவு நீடிக்கும். இந்த மாதத்தில் ஒரு சிறிய அன்பு வார்த்தை கூட பெரிய மகிழ்ச்சியை தரும். அதே நேரத்தில் திருமணமானவர்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழும். குழந்தைகளின் வளர்ச்சி உங்களை பெருமைப்படுத்தும். சிலருக்கு புதிய சொத்து வாங்கும் ஆசை நிறைவேறும். வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் மகிழ்ச்சி தரும். வாழ்க்கை துணையுடன் உறவு உறுதியடையும். உங்களின் ஆலோசனை குடும்பத்தில் மதிப்பை பெறும். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருக்கும் சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களின் உடல் நலம் சீராகும். அனைவரின் மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும். மேலும் தொழிலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு முக்கியமான மாதமாகும். சனி பகவான் உங்கள் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உழைப்பின் பலன் கிடைக்கும். உங்களின் திறமை மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். தொழிலில் சிறிய மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அவை நன்மை தரும். வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபடுவோருக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கும். உங்களின் வாடிக்கையாளர்கள் மீது நம்பிக்கை அதிகரிக்கும். தொழில் தொடர்பான பயணங்கள் வெற்றிகரமாக முடியும். அது மட்டுமில்லாமல் அரசியலில் இருப்பவர்களுக்கு இது ஒரு செயல்மிகு மாதம். உங்களின் பேச்சு திறன் பொதுமக்களின் மனதை கவரும்.
கூட்டங்களில் பேசும்போது உங்கள் கருத்து முக்கியத்துவம் பெறும். எதிரிகள் உங்கள் நம்பிக்கை முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. புதிய கூட்டணிகள் உருவாகும். சில முக்கிய பொறுப்புகள் உங்களுக்கு வரும். பொதுமக்கள் ஆதரவு அதிகரிக்கும். உங்கள் பெயர் பரவலாக பேசப்படும். அரசியலில் சிறந்த நிலை அடைய வாய்ப்பு உண்டு. அடுத்ததாக, அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். குரு பகவான் உங்களுக்கு நல்ல முடிவுகளை தருகிறார். நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனை தீர்க்கப்படும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். சிலருக்கு பழைய நண்பர் ஒருவரின் உதவியால் நல்ல பலன் கிடைக்கும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். ஆன்மீக சிந்தனை உங்கள் மனதில் அமைதியை தரும். இந்த மாதத்தில் ஒரு சிறிய அன்னதானம் செய்தால் வாழ்க்கையில் நல்ல பலனை தரும். அதே நேரத்தில் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். குரு பகவான் சொத்துக்கான நல்ல வாய்ப்புகளை தருகிறார். சிலருக்கு வீடு வாங்கும் கனவு நிறைவேறும். பூர்வீக சொத்து விற்கும் எண்ணம் இருந்தால் சனி பகவான் கூறுவது போல் சிறிது யோசித்து முடிவெடுக்க வேண்டும். சரியான நேரத்தில் விற்றால் நன்மை உண்டு. தவறான நேரத்தில் விற்றால் இழப்பு ஏற்படும். ஆகவே ஜோதிட ஆலோசனை பெறுவது சிறப்பு. மேலும் புதிய வாகனம் வாங்க நினைக்கும் நபர்களுக்கு இது நல்ல நேரமாகும். சுக்கிர பகவான் விருச்சிகத்தில் இருப்பதால் ஆடம்பர பொருட்களில் ஈர்ப்பு வரும். ஆனால் நிதி திட்டமிடல் அவசியம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியம் தருகிறார். இதனால் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். பழைய வாகனத்தை விற்கும்போது சிறிய லாபம் கிடைக்கும். இதனால் நிதி சுழற்சி நன்றாக அமையும். அது மட்டுமில்லாமல் உடல் நலம் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். சனி பகவான் கும்பத்தில் இருப்பதால் நெஞ்சு சம்பந்தமான சிறிய பிரச்சனைகள் வரலாம். இதற்காக மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும். குரு பகவான் உடல் நலத்தை காக்கிறார். சரியான உணவு பழக்கமும் ஓய்வும் அவசியம். தினசரி நடைபயிற்சி நல்ல பலன் தரும். தியானம் மன அமைதியை தரும். இதனால் உடலும் மனமும் வலிமை பெறும். அதே நேரத்தில் மனநிலை குறித்து பார்க்கும்போது சிறிய பதட்டங்கள் இருக்கலாம். சனி பகவான் சிந்தனையை அதிகரிப்பார். ஆனால் குரு பகவான் மன அமைதியை அளிப்பார். தியானம் செய்து பிரார்த்தனை செய்வது நல்லது. உங்கள் முயற்சிகளை பற்றிய அச்சம் தேவையில்லை. முடிவு நிச்சயமாக நன்மை தரும். நண்பர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். இது மன அமைதியை அதிகரிக்கும். மேலும் சமூக அந்தஸ்து அதிகரிக்கும். சூரிய பகவான் உங்களுக்கு சமூகத்தில் இந்த மாதம் மரியாதையை உயர்த்துகிறார். சிலருக்கு திடீரென புகழ் வரும். இது எதிர்பாராத இடங்களில் இருந்து ஆதரவை தரும். சனி பகவான் உங்களுக்கு பொறுப்புணர்வை அளிக்கிறார். இதனால் மற்றவர்கள் உங்களை முன்னேற்றத்தின் அடையாளமாக காண்பார்கள். இதுவே உங்கள் பெருமை. அது மட்டுமில்லாமல் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியமான ஆதரவாக இருப்பார்கள்.